ஒரு தேவ பிள்ளை, நீங்க அதிகமா இந்த மாதம் 1ஆம் தேதி காலையில பரலோகத்திலிருந்து ஒத்தாசைக்காக நீ எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். எல்லாவற்றுக்கும் எனக்கு உங்க ஃபேவர் இருந்தா இது நடக்கும். 100 பேர் வருவாங்க, 1000 பேர் கூட வருவாங்க, நாங்க அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். நீ அதை நம்பி 30 லட்சம் ஜனங்கள் பின்னாக மோசைக்கு பின்னாக இருந்தாலும் மோசே அவங்கள நம்பி அல்ல நின்றது, கர்த்தரை நம்பி நின்றான். ஆண்டவருடைய ஃபேவர் உங்களுக்கு இருக்கும்னா எத்தனை தடைகள் வந்தாலும், அது எந்த காரியமானாலும் சரி, அது இம்மைக்குரிய காரியமானாலும் சரி, மறுமைக்குரிய காரியமானாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த காரியம் கைகூடி வரும். இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான். உனக்கு பரலோக ஒத்தாசை இருக்குமானால் நீ நினைக்கிற, நீ பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும். கர்த்தர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பினார், அவர் கிருபையும் சத்தியத்தை அனுப்பினார் என்று தாவீது சொன்னது போல இந்த மாதம் நாங்கள் அதிகமாக இதை அனுபவிக்க உணர, இந்த கிரியை எங்கள் தேவனால் எங்கள் தேவனால் எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று எங்களை சுற்றிலும் உள்ளவர்கள், எங்களை பகைக்கிறவர்கள் அறிந்து கொள்ளபடியா கர்த்தர் தந்த வார்த்தையை நாம் கேட்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம், நெகேமியா 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுவோமா? இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். Amen. They realized this work had been done with the help of our God. எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கண்டபோதும், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், இந்த கிரியை, இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் எல்லாம் அக்கினியால் கொளுத்தப்பட்டு மிகவும் ஒரு பாழடைந்த நிலையில தான் கர்த்தர் கொடுத்த கிருபையின்படியும் திட்டத்தின்படியும் நெகேமியா ஜனங்களை சேர்த்து கொண்டு அலங்கத்தை கெட்ட ஆரம்பிப்பார். அந்த அலங்கம் கெட்ட ஆரம்பித்த நாள் முதல் அது முடிகிறது வரைக்கும் பலவிதமான சன்பலாத் தொபியா போன்றவர்களால் பலவிதமான நெருக்கம், போராட்டம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலை. அது நடுவில் அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 52 நாளைக்கு உள்ளே என்று சொல்லும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அது டிலே ஆகல, அது அதுக்குள்ளதான் முடிஞ்சிருக்கிறது, கட்டப்பட்டு முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டபோது, இதை கண்டபோது எல்லாரும் முனையற்று போயினா என்னன்னு தெரியுமா? அவங்க போட்ட திட்டம் இனி செல்லாது என்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. இனி இவங்களுக்கு விரோதமாய் நம்ம ஆயுதங்களை உருவாக்கியோ திட்டங்களை போட்டோ ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய திட்டங்கள் போடப்படலாம், நிறைய ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை என்று அவர்களே ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். எந்த ஒரு காரியத்தில் கர்த்தருடைய ஹெல்ப், கர்த்தருடைய ஒத்தாசை இருக்கிறதோ அந்த காரியம் நிச்சயமாக கைகூடி வரும். எந்த ஒரு காரியத்தில் கர்த்தருடைய ஹெல்ப் இல்லையோ அந்த காரியம் கைகூடி வராது. ஒரு தேவ பிள்ளை அதனால தான் எதற்காக தேட வேண்டும் என்றால் அவருடைய ஒத்தாசைக்காக
தேட வேண்டும். வேதத்தில் நிறைய வசனங்களை பார்க்க முடியும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவனுடைய பிஸ்னஸ்ல அவன் 100 மடங்கு பலனடைய காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய ஹெல்ப் இருந்துச்சு, கர்த்தருடைய ஒத்தாசை இருந்துச்சு. அது மட்டுமல்ல, நன்றாய் தெரிந்த வசனம் சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆமென். தொழிலானாலும் சரி, வீடானாலும் சரி, யாருடைய ஒத்தாசை இருந்தால் தான் நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய ஒத்தாசை. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 13-14 வசனங்களை பார்க்கும்போது இன்று காண்கிற எகிப்தியரை நீங்க இனி என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தமான ஒரு வழக்கானாலும் சரி, ஆண்டவருடைய சப்போர்ட் இருந்தால் தான் ஜெயம் கிடைக்கும். ஆமென். லாபான் ஆபிரகாம் வீட்டு அந்த மூத்த வேலைக்காரரை பார்த்து சொல்லுவார் அல்லவா, ஆமென், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எதுக்கு இந்த வசனங்களை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், வீடானாலும் சரி, தொழிலானாலும் சரி, ஆமென், வழக்கானாலும் சரி, திருமணமானாலும் சரி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு தேவ பிள்ளை எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒத்தாசை பரத்திலிருந்து வராமல் எனக்கு ஒரு காரியமும் நடக்காது. ஹல்லேலூயா. எனவேதான் எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை பர்வதங்களில் இருந்தல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. அதுதான் இந்த வருடம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம், நீர் உமது கையை திறக்க நாங்கள் நன்மையால் திருப்தியாவோம். என்ன பண்ணியும் எனக்கு காரியம் நடக்கலையே, எவ்வளோ முயற்சி பண்ணியும். ஆமென். இப்படிப்பட்ட கேள்விகள், எண்ணங்கள் முதலாவது நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க ரெண்டாவது அறிந்து கொள்ளட்டும். முதலாவது இது நாம் அறிந்து கொள்ளணும். இந்த கிரியை எங்கள் தேவனால், எங்கள் தேவனால். ஹல்லேலூயா. எங்கள் தேவனால் எந்த ஒரு காரியமும் அதில் கர்த்தருடைய ஒத்தாசை இல்லை என்றால் இல்லை. ஆமென். இஸ்ரவேலர்கள், எனவேதான் மோசே ஆண்டவரை பார்த்து இப்படி ஒரு ஜெபம் பண்ணுவாரு. யாத்திராகமம் 33:15-16 உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவர், உங்க பிரசன்ஸ் எங்க கூட இல்லைன்னா நாங்க விழுந்துருவோம், எங்களால மூவ் பண்ண முடியாது. அப்ப மோசே தன்னுடைய ஸ்ட்ரெங்தா எதை பார்க்கல தெரியுமா? தனக்கு பின்னாக இருக்கிற 30 லட்சம் ஜனங்களை பார்க்கல, தன்னோடு இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்தான். இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் நம்ம பிஸ்னஸ்ல கொஞ்சம் வளரும் போது, ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படும் போது, நம்ம கொஞ்சம் உயர்வு, ஒரு மேன்மை வரும்போது நம்ம அறியாம அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். மோசே எதை பார்க்கல அப்படின்னா, இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம போயிடலாம், நம்ம யுத்தம் பண்ணி, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. மோசே பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இருந்தா எனக்கு எல்லாம் நடக்கும். நீங்க இல்லைன்னா, கர்த்தர் நமக்கு ஒத்தாசையா இருந்தா, நமக்கு துணையா யாரும் இல்லைனாலும் எல்லா காரியமும் நடக்கும். கர்த்தர் நமக்கு ஒத்தாசையா இல்லைன்னா, நமக்கு துணையா யார் வந்து நின்னாலும் ஒரு காரியமும் நடக்காது. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவும் இந்த நிச்சயமும் தேவை. ஜனங்கள் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணுவாங்க. என்னாகமம் 13-14 அதிகாரங்கள் இருக்கிறது, எடுக்க வேண்டாம். அப்பொழுது தேவனுக்கு மிகவும் கோபம் உண்டாகும். ஆண்டவர் சொல்லுவாங்க, இந்த ஜனத்துக்கு எல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஜனங்க சொல்லுவாங்க, இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு. மோசே சொல்லுவார், வேண்டாம், உங்களுக்கு காரியம் வாய்க்காது, கர்த்தர் உங்க கூட இல்லை. ஆமே. அப்போ ஒத்தாசை அங்க
தடைபடுகிறது, ஒத்தாசை கட்டாகிறது. ஆனாலும் ஜனங்கள் துணிந்து போனார்கள் என்று எண்ணாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 44-45 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. ஆமென். அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். நீங்க இந்த இஸ்ரவேலுடைய பயணத்தை பார்த்தீங்கன்னா இதுவரை தோல்வியே பார்க்காம தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுவரை ஒரு இடத்துல அமலேக்கின் கை கொஞ்சம் ஓங்கினது மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ஜெயம் இஸ்ரவேலருக்கு தான் வந்துச்சு. தோல்வியே பார்க்காம வந்த ஜனங்க இப்போ தோல்வியை பார்க்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஒத்தாசை கட்டாயிட்டு. என் லைஃப்ல எது மட்டும் கட்டாயிடக்கூடாது அப்படின்னா அந்த பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசை. ஒத்தாசை அனுப்போ பர்வதமே, ஒத்தாசை அனுப்போ பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா கண்ணோக்கி பார். அப்ப அந்த ஒத்தாசைக்காக ஒருத்தன் காத்திருக்கிறான். அவன் இரக்கத்துக்காக கெஞ்சுவான், இரக்கத்துக்காக கெஞ்சுவான். நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும். 2 விதமான கூட்டத்தாரை அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நெகேமியா 6:16. ஒன்று நம்ம சுற்றி இருக்கிறவங்க, அவங்க நம்முடைய பகைஞர் அல்ல, அவங்களால நமக்கு உதவியும் கிடையாது, உபத்திரம் கிடையாது. இப்படி கொஞ்சம் பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஆமாம், அவங்களால நமக்கு உதவியும் கிடையாது, உபத்திரவம் கிடையாது. ஆனா நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட பேசி பழகி இருக்கவே மாட்டாங்க, ஆனா நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் இருப்பாங்க, அதுதான் நம்முடைய பகைஞர். இந்த நெகேமியாவுக்கு பகைஞர் எல்லாம் எப்பொழுது அடையாளம் காண ஆரம்பித்தான் தெரியுமா, தெரிய வந்தது தெரியுமா? அவன் அந்த வேலையை செய்ய தொடங்கின போது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம சுற்றி இருக்கிறவங்க இது எல்லாரையும் யார் அறிவார்னா கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிவார். எனக்காக யாவையும் செய்பவர், செய்து முடிப்பவர். இந்த நெகேமியா செய்த காரியம் நமக்கு தெரியும். தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி இரக்கத்துக்காய் கெஞ்சினான், இரக்கத்துக்காய் கெஞ்சினான். ஆண்டவருடைய ஃபேவர் அவன் அதுதான் நம்பணும். நெகேமியா ராஜா அரண்மனையில் ராஜாவுக்கு திராட்சரசம் எடுத்து கொடுக்கிறவன். அவன் ஒரு இதில் கமிட்டாக இருக்கிறான். அவன் நினைச்சாலும் அலங்கத்தில் யோசிக்கவே முடியாது. ஆனால் அவன் என்ன பிலீவ் பண்ணான் அப்படின்னா, எனக்கு ஆண்டவருடைய ஃபேவர் இருந்தால் இது சக்சஸ் ஆயிரும், இந்த வேலை தோல்வியில் முடியாது, இந்த காரியம் எனக்கு வாய்க்கப்படும். ஆண்டவருடைய ஃபேவரை தேடுறான். ஆமென். ஆண்டவருடைய ஃபேவரை தேடுறான். தாவீது சங்கீதம் 57:2-3 சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்பொழுது அவர் என்ன செய்வாரா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஆமென். தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி. அந்த சங்கீதம் 57 நீங்க கவனிச்சீங்கன்னா அதுக்கு 52வது சங்கீதம் 52 முதல் நீங்க 57 வரை சங்கீத டைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீது ஒவ்வொரு இடத்துக்கா அடைக்கலத்துக்கு போவாரு. ஆமா, அங்க அவனுக்கு அடைக்கலம் கிடைக்காம போகும். 52வது சங்கீதம் பார்த்தாலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். அடைக்கலத்துக்கு எங்க போவார்னா அபிமெலேக்கின் வீட்டுக்கு போவார். அங்க வந்த செய்தி
சவுலுக்கு அறிவிக்கப்பட்டு அங்கே இருக்க முடியாமல் ஓடுவார். அடுத்து 56வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில், பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது தாவீது பாடின சங்கீதம். இப்படி ஒவ்வொரு இடமா ஓடுறார், எங்கேயுமே சேஃப் இல்லை அப்படின்னு வரும்போது தான் 57வது சங்கீதத்தில் ஒரு கெபிக்குள்ள ஓடி போய் உக்காந்து 1வது வசனத்தில் சொல்றாரு, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். என்னதின் அர்த்தம்? எனக்கு ஒத்தாசை நிரந்தரமாய் செய்கிறது கர்த்தர் மட்டும்தான். மீது எல்லாரும் கொஞ்சம் நிற்பாங்க, ஒரு பிரச்சனை அவங்களுக்கும் வருதுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ தேவ சமூகத்தில் அந்த செட்டையின் நிழலில் அமர்ந்து கேட்கலாம், செட்டையின் நிழலில் அமர்னாங்க எக்ஸாக்டா எந்த இடத்துல போய் உட்காரணும்? நீங்க இருக்கிற இடம் தான், நீங்க இருக்கிற இடம் தான். நீங்க அப்படி அவரை அடைக்கலமாய் பார்க்கணும். எனக்கு அடைக்கலமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்ப நீரின் அடைக்கலம் ஆண்டவர், நீங்க தான்ப்பா என் பாதுகாப்பு. அபிமலேக்கோ காத்தூராரோ கிடையாது, அல்லது மற்ற யாரோ கிடையாது. எனக்கு பாதுகாப்பு, எனக்கு அடைக்கலம் சாமுவேலோ யோனத்தானோ சவுலோ கிடையாது. ஆண்டவர் நீங்க தான் ஆண்டவரே, உங்க ஒத்தாசை தானப்பா விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் நிழலிலே. ஆமென். அப்ப ஒத்தாசை எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன் இரக்கத்துக்காக. ஆண்டவருடைய ஃபேவர் உங்களுக்கு இருக்கும்னா எத்தனை தடைகள் வந்தாலும், அது எந்த காரியமானாலும் சரி, அது இம்மைக்குரிய காரியமானாலும் சரி, மறுமைக்குரிய காரியமானாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த காரியம் கைகூடி வரும். இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான். உனக்கு பரலோக ஒத்தாசை இருக்குமானால் நீ நினைக்கிற, நீ பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும். தானியேல் 4:35 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புத்தி தெளிந்த நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். வானத்தின் சேனையையும் கர்த்தர் எப்படிதான் நடத்துகிறார் தெரியுமா? தமது சித்தத்தின்படி. வானத்தின் சேனையே சித்தத்தின்படி நடத்துகிற தேவனுக்கு பூமியின் குடிகளை நடத்த தெரியாதா? அடுத்த வார்த்தையை பாருங்கள். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய ஒத்தாசை இருக்கும்னா அந்த காரியத்தில் நம்முடைய கை மட்டும் வேலை செய்யாது, அவருடைய கையும் வேலை செய்யும். சன்பலாத்தும் தோபியாவும் ஒருவேளை நெகமியா கையை தடுக்க முடியலாம், ஆனா நெகமியாவுக்கு உதவியா இருக்கிற கர்த்தரின் கையை தடுக்க முடியாது. எனவே ஒரு தேவ பிள்ளை இதுலதான் நம்ம பல நேரத்தில் இவங்க தடுத்துருவாங்க, இதுக்கு மேல நம்மள முன்னேற விட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல மனுஷரை இப்படி பெரிய பர்வதமாய் வைத்திருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு பரலோக ஒத்தாசை இருக்கும்னா அந்த தேவ பிள்ளை தைரியமாய் சொல்லுவான், ஏ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். எத்தனை எதிர்ப்புகள் தடைகள் வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருப்பவனிலும் எந்த சன்பலாத்து தோபியாவை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே. சன்பலாத்து தோபியா எதிராக நிக்கிறாங்களா? சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே. அந்த கூட்டத்தில் கோலியாத் இருந்தாலும் பெரியவர் எனக்குள்ளே, அந்த கூட்டத்தில் பார்வோன் இருந்தாலும் பெரியவர் எனக்குள்ளே, அந்த கூட்டத்தில் எந்த வல்லமை இருந்தாலும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஓ, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. ஆமென். இன்றும் என்றும் சில நேரத்தில் நம்ம அறியாத ஒரு பயம் வரும். இந்த நெகேமியா கூட சொல்லுவார் பாருங்க,
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14வது வசனத்துல 6:14, என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாய் நீர் அவர்களையும் நவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும், அடுத்த வார்த்தை பாருங்க, எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்தரலாம். அப்போ கடைசியில சன்பலாத்து தொபியா மட்டும் வரல தடையா, சில தீர்க்கதரிசிகளும் வந்து நிற்பாங்க. அவ்வளோதான், இதுல இந்த வீடு வேலை நீ ஆரம்பிச்சு 3வது நாள் அவுட்டு அப்படிம்பாங்க. அதோட முடிஞ்சு. பயம் உண்டாக. ஏன்னா நமக்கு இந்த சத்ரு நம்மளை ஏதாச்சும் சொன்னா நமக்கு பயம் வராது. யாராவது வந்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு, அவ்வளோதான் உனக்கு அது நீ 4வது ஏன்னா அது ஏதோ ஒரு பாம்பு சொல்லுவாங்களே 8 அடியா, பாம்பு கடிச்சு 8 அடி எடுத்து வச்சா ஆளு அவுட்டு. அது ஆனால் பாம்பு கடிச்சாலும் அது 8 அடி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் சிலர் கடிச்சா 3 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நெகேமியாவை யாரெல்லாம் பயமுறுத்துறாங்க பார்த்தீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நினைத்தருளும் என்றான். அடுத்த வார்த்தை கட்டி முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நினைத்தருளும் என்றான். நீங்க நினைச்சுக்கோங்கன்னா அடுத்த வார்த்தை அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் நினைத்தா என் காரியம் கைகூடி வரும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 7 மாதம் உங்க கண்ணுக்கு ஏப்ரல் மாதமாய் தெரிவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்த ஆண்டவருடைய ஒத்தாசை. நிறைய வேலை முடக்கப்பட்டிருக்குதா, தடை பண்ணப்பட்டிருக்குதா, அடுத்து முன்னோக்கி செல்ல முடியாம, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம, என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஒத்தாசை அவருடைய ஃபேவர் இருக்கணும். ஆண்டவருடைய ஃபேவர் ஒரு காரியத்தில் இருக்கு என்பதற்கான 5 அடையாளங்களை இந்த நெகேமியா இந்த சாப்டர்ல இருந்து, இந்த புத்தகத்தில இருந்து, இந்த சம்பவத்திலிருந்து 5 அடையாளங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு மகிமை. வேகமாய் சுருக்கமாய் சொல்லுகிற நேரம் இல்லாதபடி. 1, ஆண்டவருடைய ஃபேவர் ஒரு காரியத்தில் இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு ஆண்டவருடைய ஒத்தாசை இருக்கும் என்பதுக்கான முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த காரியத்தைக்காக நம்மை அதிகமாக ஊக்கமாக ஜெபிக்க வைப்பார். ஆமென். இந்த ஜெபிக்க வைக்கிற காரியத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்கிறதுல கூட ஆண்டவருடைய ஃபேவர் நமக்கு தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அந்தகார வேளை வந்தது. இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் போகும்போது, அப்பொழுது சீஷர்களால் என்ன பண்ண முடியல தெரியுமா? ஜெபிக்க முடியல. அதான் உண்மை. ஆனால் அதே சீஷர்களுக்கு என்ன ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார்னா, ஹோலி ஸ்பிரிட் ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார். இனி காத்திரு அப்படின்னார். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாத அந்த சீஷர்கள் 10 நாள் ஜெபம் பண்றாங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ண போகிறார் என்பதற்கான முதல் சைன் என்ன தெரியுமா? உங்களை அந்த காரியத்துக்காக அதிகமாய் ஜெபிக்க வைப்பார். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக உங்களை ரொம்ப ஜெபிக்க வைக்கிறார்னா, தளராத, சோர்ந்து போகாத, அதுல பரலோக ஒத்தாசை உனக்கு நிச்சயம் உண்டு. காரியம் கைகூடி வரும். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நெகேமியா 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா எல்லா இடத்துலையும் நெகேமியா ஜெபித்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு வசனத்தை பார்க்கலாம். நெகேமியா 4வது அதிகாரத்தின் 9வது வசனம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஜெபம் கட்டாகல, வேலை கொஞ்சம் ஸ்லோவாச்சு. இப்படியெல்லாம் நிறைய போராட்டம் வந்துச்சு. யூதர்களே சொன்னாங்க, நம்மளால முடியாது, எங்க பலனெல்லாம் போகுது, எல்லாமே டவுன் ஆச்சு. ஆனா எது மட்டும் டவுன் ஆகல தெரியுமா? பிரேயர் டவுன் ஆகல.
ஜெபம் குறையல. ஒரு காரியத்துக்கு இது தேவனுடைய ஒத்தாசை. அதெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்க ஏவுவார். ரொம்ப பேர்டனாக இருக்கும். அவர் துக்கத்தோடு நெகேமியா 1:4 படிச்சிங்கன்னா தெரியும். அவர் அழுறாரு, துக்கத்தோடு உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படி ஜெபம் பண்ண வாயை திறந்தா வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெகேமியா 1 ஃபுல்லாகவே நெகேமியாவின் ஜெபம். அப்படி என்னெல்லாம் வார்த்தையாக வருது, வார்த்தையாக வருது. ஆமாம், மற்ற காரியங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நார்மலாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த சில குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணும்போது மட்டும் நம்முடைய வாயில் வார்த்தைகளாக வரும், வாக்குத்தத்தங்களாக வரும். இதெல்லாம் நம்ம செய்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கரம் இதுக்கு பின்னாக இருந்து அந்த காரியத்துக்காக நம்மை ஜெபிக்க வைக்குது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் கிடைக்க இல்லாத பாரம் நெகேமியாவுக்கு ஏன் வரணும்? ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். இரண்டாவதாக வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைப்பார். நெகேமியா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை என்று சொல்லுகிறார். எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை அவர் ஜெபிக்க வைக்கிறார். அடுத்த ஒரு அடையாளம் தெரியுமா? வேர்டு கிடைக்கும். யோசேப்புக்கு சொப்பனத்தை வைத்தார். அதாவது மனதில் வைத்தாருங்கிறது வேர்டு. நல்ல கவனமாக கேளுங்க. அந்த வேர்டு நம்ம மனசை விட்டே போகாது. நீங்க ஃபுல் செர்மன் கேட்டாலும் அது உங்களுக்கான ரேம வரும் தெரியுமா? உங்க மனசுல அவர் வைக்கிறது இருக்கிறது. என் வாயிலையும் கர்த்தர் வார்த்தையை வைப்பார், என் மனதிலையும் கர்த்தர் வார்த்தையை வைப்பார். ஆமே, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை சொல்றாருல. இப்போ வாயிலையும் என் வார்த்தை உன் வாயிலே வைத்து அப்படிங்கிறார். வாயிலையும் வைக்கிறார். எதுக்கு அப்படின்னா சொல்றதுக்கு. மனசுல வைக்கிறார். எதுக்கு அப்படின்னா காத்துக்கொள்வதற்கு. அதனாலதான் யோபு சொல்லுவார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் என்ன செய்தேன்? காத்துக்கொண்டேன். யோபுக்கு கொடுத்த ரேமா என்ன நமக்கு தெரியாது, யோபுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால யோபு பிடிச்சிட்டு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சாம்பலாவேன்னு சொல்லல, நான் பொன்னாக. ஏன்னா எனக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த மண் பாண்டத்துக்குள்ள அவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை அக்கினி இறங்கிச்சு, காற்று பெருங்காற்று அடித்தது, ஒரு தேவ பிள்ளை உங்க இருதயத்தில் அந்த வேர்டை வைப்பார். யோசேப்புக்குள்ளே சொப்பனத்தை வைத்தார். அதனாலதான் அவனால் அந்த பிரச்சனையை சகிக்க முடிந்தது. தாவீதுக்குள்ளே வார்த்தையை வைத்தார். அபிஷேகத்தை ஊற்றுகிற அதே நேரத்தில் நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருப்பா என்று சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையை வைத்தார். அதனாலதான் யுத்த களத்தில் போன போது தான் வந்த முகாந்திரம், நான் இங்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருந்தது என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது. பவுலுக்குள்ளே வார்த்தையை வைத்தார். அதனாலதான் எல்லாரும் நம்பிக்கையற்று அந்த கப்பர் சேதம் உண்டானதை யூரோக்களித்தான் அடித்து எல்லாம் நம்பிக்கையற்று எல்லாம் போச்சு நினைக்கிற கூட்டத்தில் அவனால் திடமாய் நிற்க முடிந்தது. யோபுவுக்குள்ளே வார்த்தையை வைத்தார். அவனால் நம்பிக்கையோடு காத்திருக்க முடிந்தது. ஒரு காரியத்தில் கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் உங்களை ஜெபிக்க வைப்பார், இன்னொரு பக்கம் அந்த காரியத்தை குறித்ததான தேவ திட்டத்தை அல்லது தேவனுடைய தரிசனத்தை அல்லது தேவனுடைய வார்த்தையை உங்க மனசுல வச்சிருப்பார், உங்க மனசுல வைப்பார். ஒரு ஆமேன் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவே தான் நான் காத்திருக்கிறேன் யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட கேட்கிற கேள்வியை வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பேன். கர்த்தர் வார்த்தையை தந்திருக்கிறாரா? சில சொல்லுவாங்க, ஆமா பாஸ்டர், அந்த வார்த்தையை அவர் மனதில் வைக்கிறார். என் மனதில் தேவன் வைத்ததை சகிக்க முடியுங்க, சகிக்க முடியும். யோபுவால சகிக்க முடியும், யோசேப்பால சகிக்க முடிந்தது. புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு யுத்தம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன்னா உள்ள என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? வார்த்தையை வைத்திருக்கிறார். நேரம் போகிறதுனால அடுத்த வார்த்தையை சொல்லுகிறேன். மூன்றாவது, அனுகூலம் கிடைக்கும். உலக பிரகாரமான அனுகூலம் கிடைக்கும். நெகேமியா 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இதை இப்படி சொல்லும்படி விரும்புகிறேன். எல்லாமே அனுகூலமா இருக்காது,
ஆனால் ஏதோ ஒரு அனுகூல கதவு நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், யோசேப்பு சகோதரர்களை பார்க்க புறப்பட்டு வருவான். 12 பேர்ல சின்ன பையன் யாருன்னா பென்யமின். அவன் எங்க இருக்கிறான்னு வீட்டில் இருக்கிறான். மற்ற 10 பேரும் சீகமுக்கு போறாங்க, ஆடு மேய்க்க. அங்கே இல்லை, தோத்தானுக்கு போயிட்டாங்க. யோசேப்பு அவர்களை பார்க்க வருகிறான். 10 பேர்ல 9 பேரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, யோசேப்பை என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். ஒரே ஒருவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. இதுதான் ஒரு தேவப்பிள்ளை தன்னுடைய அந்த தரிசனத்தை அடையும் வரைக்கும் சாலமோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபேவராக இருந்துச்சு. ஆனால் தாவீதுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு ஃபேவர் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தாவீதுனுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆமென். ஆனால் ஏதோ ஒரு அனுகூல கதவு திறக்கப்பட்டிருக்கும். இந்த நெகேமியா நாட்கள்ல அப்படிதான். ராஜாவுடைய அனுகூலம், ஃபேவர், அந்த கடிதம் கொடுத்து விட்டுருப்பார்ல, அந்த அனுகூலம் இருந்துச்சு. மீதி எல்லாமே எதிர்ப்பு. சன்பலாத்து எழும்புறான், புதுசாக எழும்புறாங்க. அலங்கம் கட்டி முடிக்கும் போது தீர்க்கதரிசிகள்லாம் வந்துட்டாங்க. புதுசா எங்கிருந்தா வராங்களோ தெரியாது. ஆனா ஒரு ஃபேவர் இருந்துட்டே இருக்கும். ஒரு ஃபேவர் இருந்துட்டே இருக்கும். ஆமென். 9 பேர் இவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒருவர். பொதுவாகவே மெஜாரிட்டி தானங்க ஜெயிக்கும். மெஜாரிட்டி தானே ஜெயிக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி தானே. மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். எலெக்ஷன் வரப்போகுது, மெஜாரிட்டி தான் ஆட்சி அமைக்க போறாங்க. மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும் என்ன அதன் அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னுடைய கொஞ்சம் ஃபேவர் உனக்கு போதும். இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி உன்னால நிற்க முடியும். இத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால நிற்க முடியும். இத்தனை போராட்டங்களையும் தாண்டி நிற்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அந்த கப்பல் சேதம் உண்டாகி அவன் கரையை பார்க்குறாங்க. அப்பொழுது போர் சேவகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கடல்ல குதிச்சு தப்பி, யாருமே என்ன தப்பி போயிடக்கூடாது, அதனால எல்லாரும் என்ன செய்யணும்? கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டீமே பிளான் பண்ணும்போது ஒரு 100க்கு அதிபதிக்கு யாரை காப்பாற்றணும்னு ஆசை வந்துட்டு தெரியுமா? யோபுவை காப்பாற்றணும்னு ஒரே ஒரு ஃபேவர், ஒரு நபரை வச்சிருப்பார். நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை தள்ளும் போது ஒரு நபர் ஃபேவரா இருப்பார். ஊரே ஒரு ஸ்திரீயை கல்லால் அடிச்சு கொல்லணும்னு நினைக்கும் போது அங்க ஒருத்தர் ஃபேவரா நின்னார். பார்த்தீங்களா? நீங்க உங்க லைஃபை திரும்பி பாருங்க. நிறைய நம்ம இதுதான் நம்ம சாட்சியம் கேட்டால் சொல்லுவோம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ நெருக்கம். அதை சொல்லும்போது அது நடுவில் எப்படிங்க இதுவரை வந்தோம்? ஏதோ ஒரு ஃபேவர். அதுதான் ஏசாயா 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால், கொஞ்சம் மீதியை. ஆமே, நாம் சோதமை போலாகி கோமராவுக்கு ஒத்திருப்போம். எஸ்ரா 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. ஒரு அனுகூலம் இருக்கும். எல்லாமே அனுகூலமா இருக்குமா? இருக்காது. எல்லாருக்கும் சிலருக்கு எல்லாமே ஃபேவரா இருக்கும், ஆனா சிலருக்கு எல்லாம் ஃபேவரா இருக்காது. ஏதோ ஒன்று. யோசேப்பு கொண்டு போகப்பட்டு நேர சிறைச்சாலைக்கு தான் கொண்டு போகப்பட்டான். அந்த இடத்துல எல்லாரும் யோசேப்பு மேல தயை வச்சாங்கன்னு சிறைச்சாலை, யார் கண்ணில் தயை கிடைக்கணுமோ அவங்க கண்ணில் தயை கிடைக்கும். ஆமே. சிலர் உங்களுக்கு தயை செய்யலைன்னா நீங்க அதை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க. யார் கண்ணில் தயை கிடைக்கணுமோ அவங்க கண்ணில் தயை கிடைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. போர்த்திபாரின் வீட்டில் யோசேப்பு மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய நீதி நியாயம் கண்டிப்பா எடுபடும். அப்ப அடிமையாய் கொண்டு வரப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டு ஃபேவர் வந்துச்சுங்கிறது ஓகே. நல்ல அழகான பையன், சின்ன வயசு 17 வயசு பையன், இப்படி பண்ணிட்டாங்களே கேட்டிருப்பான். எப்படிப்பா நீ எங்கேருந்துப்பா வந்த? என் சகோதரெல்லாம் சேர்ந்து என் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு இப்படி பண்ணிட்டாங்க. உன் பிரதர்ஸே பண்ணிட்டாங்களா? ஐயோ பாவம். இப்படி ஃபேவர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் போர்த்திபாரின் வீட்டில் இப்படி ஒரு குற்றச்சாட்டோடு சிறைச்சாலையில் போகிறவனுக்கு என்ன ஃபேவர் கிடைக்கும்? ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் கிடைக்க பண்ணினார். கர்த்தர் கிடைக்க பண்ணினார். சிறைச்சாலை கண்களில் தயவு கிடைக்க
பண்ணினார். இந்த நாளில் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய தீர்மானித்திருக்கும் போது பல எதிர்ப்புகளை கண்டு இந்த காரியம் நடக்கவே நடக்காது, தடைகளை கண்டு அப்படி நீங்க நினைக்காதிருங்கள், எண்ணாதிருங்கள். அது நடுவில் ஒரு ஃபேவரை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஒரு அனுகூலத்தை கர்த்தர் காண்பிப்பார். இது தேவ பிள்ளைக்கான அடையாளம். ஏசாயா 37:30 சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா, உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு ஃபேவர்னாலே முதல்ல நான் எதை பார்க்கணும் தெரியுமா? நான் தப்பி இருக்கிறேன் தெரியுமா? உயிர் பிழைத்தே உதவி பெற்ற. இதுதான் யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்ட உம்முடைய பராமரிப்பை ஆவியை நீ காப்பாற்றப்படுற இல்ல. இதுவே காரியம் வாக்கியம் என்பதற்கான அடையாளம். இந்த வருஷம் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை தப்பி பிழைக்கிறது எங்க இருக்கிறது? திராட்சை தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிக்கிறது எங்க இருக்கிறது? அவன் உயிர் பிழைக்க துடிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆமென். திராட்சை தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிப்பீங்கன்னா லேண்ட் லார்ட் ஆக்கிட்டாரு. நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிற ரேஞ்சுக்கு உயர்த்துறாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? எப்படியோ தப்பி பிழைச்சோம், எப்படியோ 3 மாசத்தை ஓட்டிட்டோம். இனி அடுத்த மாசம் என்ன ஆக போகுதோ? பிள்ளைகளுக்கு அடுத்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, காலேஜ். என்ன நம்ம ஆண்டவரே, நான் தப்பி பிழைத்திருக்கிறத நான் அடையாளமா பார்க்கணும்னு கர்த்தர் சொல்றார். உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நாம என் வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரா? தப்பி மீந்திருக்கிறோம், நான் தப்பி பிழைத்திருக்கிறேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானா இந்த வசனத்தை உங்க நெஞ்சோடு சேர்த்து வச்சு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆவதாக ஆமென், அந்த குறிப்பிட்ட காரியத்தின் மேல கர்த்தர் செய்வார்ங்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். நெகேமியா செய்தியை கேட்டதும் அவன் துக்கித்து உட்கார்ந்தான் இருக்கும். துக்கம் அவனை உட்கார வைத்தது. ஆனா அப்படி உட்கார்ந்து இருந்தவன் அலங்கத்தை கட்ட எழும்பி போறான். ஆண்டவர் ஒரு ஹோப் கொடுக்கிறார். நம் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் விசுவாசத்தை துவக்குகிறார். உங்களுக்கு விசுவாசமே இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. அவன் எழும்பி புறப்பட்டு போறான். ராஜா கேட்கிறார், என்ன நெகேமியாவே முகெல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? நெகேமியா காரியத்தை அப்படி அழகா சொல்றான். அதை அடுத்து சொல்றேன். அடுத்து புறப்பட்டு போகிறான், ஜனங்கள்கிட்ட சொல்றான். என்ன நம்பிக்கையில சொல்றான்? ராஜா கிட்ட சொல்றான். ராஜா கிட்ட சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்ல, அடுத்து ஜனங்கள்கிட்ட சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் சன்பலத்து தொபியெல்லாம் வராங்க. ஏய், நீ கலகம் பண்ற, நீ அப்படி பண்ற, இப்படி பண்ற, அப்படியெல்லாம் சொல்லும் போது அவர் சொல்றார், நெகேமியா 2:20, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் இந்த ஃபெய்த் எங்கிருந்து வந்துச்சு? 1வது அதிகாரத்தில் இல்லாத ஃபெய்த் 2வது அதிகாரத்தில் எப்படி வந்துச்சு? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்ட விண்ணப்பங்களில் ஒன்று என்ன தெரியுமா? என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் பாருங்க, எவீருக்கு ஒரு விசுவாசம் உண்டு. இயேசு என் மகளை தொட்டா அவளை சுகம் கிடைக்கும். அவ இயேசுவை கூட்டிட்டு வீட்டு பக்கத்தில் வரும்போது வீட்டிலேருந்து சிலர் சொல்றாங்க, போதகரை தொந்தரவு படுத்தாதீங்க, உங்க மக இனி பிழைக்க மாட்டா, மக மரித்து விட்டா, அவரை தொந்தரவு படுத்தாதீங்க சொல்லும்போது உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. அதன் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை போக்க வேண்டியது. ஆனா விசுவாசத்தை போக விடாம பிடிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு காரியத்துல உங்களை இன்னும் நம்ப வச்சிருக்கிறாருன்னா அது நீங்க நம்பல, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல மட்டும் இயேசு நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லலன்னு வைங்கள, அந்த வீட்டு நடைக்கு முன்னாடி அவன் ஃபெய்த் போயிருக்கும், அவன் விசுவாசம் போயிருக்கும். பிடிச்சு வச்சாரு பாத்தீங்களா?
அந்த விசுவாசத்தை எப்படி அவனுக்குள்ள நிலைநிறுத்தி இருந்தார் பார்த்தீங்களா? விசுவாசத்தை வர்த்திக்கும் இந்த காரியத்தில். இது நாங்கள் போன வருஷம்லாம் நம்பிக்கையே இல்லை, போன மாதம் வரை நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கை வந்துட்டு இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்தும். இப்படி விட்டு ஃபெய்த் வரும்போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், எனக்கு பரலோக ஃபேவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தில் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைக்கிறாரா, ஒரு அனுகூலத்தை காண்பிக்கிறாரா, ஆமென், வார்த்தையை தராரா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறாரா, உங்களுக்கு பரலோக ஃபேவர். பரலோக ஃபேவர் இருந்தால் என்ன? இன்னைக்கு நம்ம வாசித்த வசனம் தான், நெகேமியா 6:16. ஆமென். இதை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்கள் பகைக்கிறவர்களும் கேட்டு கண்டு முனையற்றவர்களாகி இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது ஒரு காரியம் அதுதான், ஞானத்தை தருவார், ஞானமாய் செயல்பட வைப்பார். ராஜா கிட்ட போய் நான் அலங்கத்தை எல்லாம் கெட்டணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். வார்த்தையை எப்படி பேசணுங்கிற ஞானத்தை கொடுக்கிறார். 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கு சித்தமாயிருந்த அடியனுக்கு வந்து சமூகத்தில் தயை கிடைத்தால் என் பிதாக்களின் கல்லறைக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் அனுப்ப வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக சொல்றார், ஒவ்வொன்றா சொல்றார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதே 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில், பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேமை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இப்படி அவர்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே பாருங்க, எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இது ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணணும்னு வரும்போது அந்த காரியத்தில் அப்படிப்பட்ட அதுக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறது. ஆண்டவர் அந்தந்த தருணத்தில் என்ன செய்யணுமோ அந்த ஞானத்தையும் அந்த கிருபைகளையும் தருவார். அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால். நம்ம இந்த வசனத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் திணிச்சிட்டு இருக்கிறோம், கரெக்டா இல்லையா? அந்த வசனம் நேரம் யாருக்கு தான் தள்ளுறோம் தெரியுமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு தள்ளுறோம். ஆமாம், நமக்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறோம். நீங்க பாருங்க, இந்த 6வது வசனம் 6வது அதிகாரத்தில் அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவல் எல்லாரும் ஏற்படுத்தியாச்சு. ஏற்படுத்தும் போது கர்த்தருக்கு 4வது வசனத்தை பாருங்கள். பட்டணம் விஸ்தாரமா பெரிதுமா இருந்தால் அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமா இருந்தாலும் வீடுகள் கட்டப்படவில்லை. இனி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒழுங்கு பண்ணணும். இனி 5வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். ஆமென். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நிற்கும் போது ஆண்டவர் அவன் மனசுல இன்னொரு எண்ணத்தை கொடுக்கிறார். அலங்கம் கெட்டதுக்கு எண்ணத்தை தந்தவர் அடுத்து என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை அப்ப தருவார். இன்னைக்கு ஒரு காரியத்தை தந்து உங்களை நடத்துகிறவர் அந்த காரியம் முடியும் போது அடுத்து என்ன செய்யணுங்கிறத அப்பொழுது உங்களுக்கு தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன தெரியுமா, நீ கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னால கோலை நீட்ட முடியும், ஆனா சமுத்திரம் எப்படி பிளக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்து நான் கோலை நீட்டாம இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா சமுத்திரம் பிளக்காது. அன்னைக்கு அலங்கத்தை கட்டுறதுக்கான எண்ணத்தை வச்சார். இப்ப அலங்கம் கட்டியாச்சு, வீடு இல்லை, பட்டணம் பெருசா இருக்கு, அடுத்து என்ன செய்யணும், ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, என்ன செய்யணும், அவன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒரு எண்ணத்தை அவன் இருதயத்தில் வைத்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான். யோசித்து 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 தலையெல்லாம் பொன்னாகி. மறுபடியும் சொல்லுகிறேன், பரத்திலிருந்து ஒத்தாசை வராம நம்ம எண்ணங்கள் நம்மை பாழாக்கும். பரத்திலிருந்து ஒத்தாசை வரும்போது அவர் ஞானமாய் செயல்பட வைப்பார். இப்போ ஒரு காரியத்தை உங்க மனசுல வச்சு செய்ய வச்சுட்டு இருக்கிறாரா, சந்தோஷமா கர்த்தரை நம்பி செய்யுங்க. ஆண்டவர் இது முடிச்சிட்டு அது முடியும் போது அடுத்து என்ன செய்யணுமோ அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் பாருங்க. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அதாவது
ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, யாரை எப்படி செயல்படுத்தணும், இந்த பட்டணத்துக்கு காவல் காக்கணும். அப்போ ஜனங்களுக்கு அந்த ப்ராப்பராக ஆர்டர் பண்ணணும். அப்போ ஆண்டவர் ஒரு எண்ணம் கொடுக்குறார், இதுக்கு ஒரு வம்ச அட்டவணை இருக்கு. ஏன்னா இவங்கள எங்க இருந்தவங்க தெரியுமா? பாபிலோன்ல இருந்தவங்க. அப்போ அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தி வந்தவர்களில் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க மனசுல ஒரு காரியத்தை வச்சுட்டார்னா அடுத்து அது அகப்படும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு தூரத்துக்கு நிறைய யோசித்து ஐயோ ஆண்டவரே, பிள்ளை +2 போறா, அடுத்து காலேஜுக்கு முதல்ல +2 முடிக்கட்டும். அந்த டைம்ல ஆண்டவர் என்னத்தை வைப்பார்? 11th படிக்கும்போது என்ன படிக்கணும்னு தெரியல. இது பிள்ளை ஒரு பக்கம் பயம், தாய் ஒரு பக்கம் பயம், தகப்பன் பயம், மொத்தத்துல பயம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதே கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கும். முதல்ல கேம்பஸுக்குள்ள போய் படி. அந்தந்த டைம் முடியும் போது கர்த்தர் மனதிலே வைப்பார். இந்த கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவனுக்கு இது ஒரு நிச்சயம் உண்டு, இது ஒரு நம்பிக்கை உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க மனசுல வச்சாருன்னா அடுத்து எங்க இருந்தாலும் அது உங்களுக்கு அகப்படும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமே. அலங்கம் கெட்டுறதுக்கு தேவையானது இதுக்கு முன்னாடி அகப்பட்டது. இப்பொழுது ஜனங்களை வரிசைப்படுத்த ஒழுங்கப்படுத்த தேவையான அட்டவணை இப்பொழுது அகப்படுது. எது எப்போ அகப்படணும்னு கர்த்தருக்கு தெரியும். காரியம் கைகூடி வரும். ஒரு தேவ பிள்ளை, நீங்க அதிகமா இந்த மாதம் 1ஆம் தேதி காலையில கொஞ்சம் டைம் ஆயிட்டு, ஆமா, ஒரு 5 நிமிடத்தில் நான் ஜெபித்து முடிக்கிறேன். நீங்க அதிகமா ஆண்டவர் இந்த வார்த்தை தரும்போது ஆண்டவர் ஆவியானவர் அதிகமாய் உணர்த்தின வலியுறுத்தின காரியம், நீ பரலோகத்திலிருந்து ஒத்தாசைக்காக நீ எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். எல்லாவற்றுக்கும் எனக்கு உங்க ஃபேவர் இருந்தா இது நடக்கும். 100 பேர் வருவாங்க, 1000 பேர் கூட வருவாங்க, நாங்க அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். நீ அதை நம்பி 30 லட்சம் ஜனங்கள் பின்னாக மோசைக்கு பின்னாக இருந்தாலும், ஆமை, மோசே அவங்கள நம்பி அல்ல நின்றது, கர்த்தரை நம்பி நின்றான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுவார், எனக்கு கைகூடி வர பண்ணுவார். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உங்க ஃபேவர் எனக்கு வேணும். உங்க ஒத்தாசை இல்லாம எனக்கு அலைச்சல் தான் மிச்சம்பா. ஒரு நெகேமியா துக்கத்தோடு உட்கார்ந்து அழுத போது நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, இவனை வச்சே நம்ம அலங்கத்தை கட்டிடணும். அவனை அதுக்கு ஜெபிக்க வச்சீங்க. ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணீங்க, வார்த்தையை திட்டத்தை கொடுத்தீங்க. அனுகூலத்தை எல்லா இடத்துல ஒரு ஃபேவரை கொடுத்துட்டே இருந்தீங்க. எங்க எப்படி செயல்படுங்கிற நல்ல ஞானத்தை கொடுத்தீங்க. அப்படியே முடிஞ்ச அப்படி 2 கைகளை அப்படி விரித்து வானத்துக்கு. ஆண்டவர் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் உங்க சமூகத்தில் நிற்கிறோம். ஒத்தாசை அனுப்போ பர்வதமே, ஒத்தாசை அனுப்போ பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க உதவி இல்லைன்னா எனக்கு ஒரு காரியம் நடக்காதுப்பா, எனக்கு ஒரு காரியம் நடக்காதுப்பா. இந்த காலை வேளையில உங்க உதவிக்காய் கெஞ்சுகிறோம். என்னை விழுங்க பார்க்கிறவர் என்னை நிந்திக்கையில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பினார்.
அவர் கிருபையும் சத்தியத்தை அனுப்பினார் என்று தாவீது சொன்னது போல இந்த மாதம் நாங்கள் அதிகமாக இதை அனுபவிக்க உணர, இந்த கிரியை எங்கள் தேவனால் எங்கள் தேவனால் எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று எங்களை சுற்றிலும் உள்ளவர்கள், எங்களை பகைக்கிறவர்கள் அறிந்து கொள்ளபடியா கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உங்க ஒத்தாசையை அனுப்பு, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். எந்தெந்த காரியங்கள் யார் வாழ்க்கையில அப்ப இன்னும் தடையா இருக்கிறதும், முடங்கி இருக்கிறதும், பாதியில நிக்குதும், அந்த காரியங்களுக்கு இந்த நேரத்திலிருந்து ஒரு துவக்கம் மீண்டும் உண்டாவதாக, மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவதாக. மறுபடியும் இந்த காரியம் பாழானது பார்க்கிறவர்கள் பார்வைக்கு அது இன்றைக்கு பாழா இருந்தாலும் அது பயிரிடப்படும் என்று சொன்ன எசேக்கியேல் 36 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் உங்க கிருபை, உங்க பிரசன்னம், உங்க பாதுகாப்பு உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே அதை ஃபீல் பண்ணட்டும். ஒவ்வொரு பிரயாசத்தின் பலனை காணணும். இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிறதை பார்க்க அப்பா ஆண்டவரே கண்டு மகிழ உம்மை துதிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்தரணும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். ஆண்டவரே சத்துருக்களை முனையற்று போக பண்ணுகிறவரே, எல்லா எதிரான திட்டங்கள், எதிரான ஆயுதங்கள் முனையற்று இனி இந்த ஆயுதத்தை வச்சு ஒரு யூஸும் இல்லை, ஒன்று பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைக்கு கத்து தள்ளுவீராக. கிருபை உண்டாகட்டும். போக்கில் வரத்திலும் காத்துக்கோங்க. கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். இந்த ஆண்டவரே மாத சபையில் நடக்கிற ஊழியங்கள், வெளி ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆட்கொண்டு பொறுப்படுத்தி நடத்துங்க. விசேஷமாக இந்த வாரத்தில் இருக்கிற குட் ஃப்ரைடே சர்வீஸ், பேப்டிசம் சர்வீஸ், யூத் ஃபெஸ்ட், ஆண்டவரே கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நம்முடைய நாம மகிமைக்காய் நடத்தி தருவீராக. அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.